தினமலர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். யமஹா நிறுவனம் ரீசெண்டாக அவங்களோட ரெட்ரோ கிளாசிக் ரோட்ஸ்டர் மோட்டர் சைக்கிளை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுதான் XSR 155. ஸோ இந்த மோட்டர் சைக்கிள் வந்துட்டு ஒரு ஓல்டு கிளாசிக் லுக்கில் இருந்தாலும் யமஹாவோட மாடர்ன் டெக்னாலஜி வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த 150cc செக்மெண்ட்டில் மட்டும்தான் யமஹாவோட வெரைட்டி ஆஃப் ஒரு 3-4 பைக்ஸ் வந்து நம்ம யமஹாவில் இருக்குது. ஸோ அது தவிர்த்து பார்த்தோம்னா R3 அப்புறம் MT-03 தான் இருக்குது. பெருசாக ஒயிட் வெரைட்டி ஆஃப் பைக்ஸ் வந்து யமஹாவில் இல்லை, மற்ற கம்பெனிஸில் இருக்கிற மாதிரி. பட் இருந்தாலும் இவங்க கொடுக்குற பைக்ஸு அந்த செக்மெண்ட்டில் பெஞ்ச் மார்க்காக இருக்குது. ஸோ அதுக்கு இந்த என்ஜினே போதும். ஸோ இதில் வந்துட்டு 155cc லிக்விட் கூல்டு அந்த R15 இருக்க சேம் என்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மோட்டர் சைக்கிளில் வேறு என்ன ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, R15 ஓட்டும் போது இந்த டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா இல்லையா உள்ளிட்ட பல விஷயங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த மோட்டர் சைக்கிளோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே இதோட வெயிட் தான். ஜஸ்ட் 137 kg தான் இருக்குது. அதாவது MT-15 கம்பேர் பண்ணும்போது வெறும் 4 kg தான் வந்து குறைவாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ரெண்டாவது ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தோம்னா இதோட என்ஜின், அதாவது R15 MT-15 பயன்படுத்தின அதே VVA என்ஜின் தான். அதாவது 155cc லிக்விட் கூல்டு VVA பெட்ரோல் என்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து MT-15 வர மாதிரி 18 PS வரும், 14.1 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த என்ஜின் வந்து 6 ஸ்பீட் கியர் பாக்ஸோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. வித் ஸ்லிப் அண்ட் அசிஸ்ட் கிளச்சோட நம்ம வந்து கிடைக்குது. ரொம்ப லைட்டரான கிளச் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி சேசிஸ் பொறுத்த வரைக்கும் டெல்டா பாக்ஸுங்கிற இந்த R15 சேசிஸ் தான் இதில் கொடுத்துருக்காங்க. பட் இது ஒரு ரோட்ஸ்டர் மோட்டர் சைக்கிள் அப்படிங்கிறனால சேசிஸில் லிட்டில் பிட்டாக டியூன் பண்ணி மாற்றிருக்காங்க. பட் சேம் சேசிஸ் தான். நம்ம ஹை ஸ்பீடில் போனாலும் சரி, சிட்டியில் ஓட்டினாலும் சரி, ரொம்ப லைட் வெயிட்டான ரிஜிடான சேசிஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சீட் ஹைட் பார்த்தோம்னா 810 மீட்டர் இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 170 mm கொடுத்துருக்காங்க. இப்போ சீட்டிங் பொசிஷன் நம்ம பார்க்குறோம். பார்க்கும்போது இங்கே ஃபுட் பெக்ஸ் வந்து பின்னாடி வந்து பேக் ஃபுட்டடாக வந்து இருக்குது. ஸோ கொஞ்சம் ஃபார்வர்ட் லீனிங்காக வந்து கொடுத்துருக்காங்க. MT-15 வர அளவுக்கு ரொம்ப ஃபார்வர்ட் லீனிங்காக இல்லைனாலும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்க மாதிரி தான் வந்து எனக்கு தெரியுது. ஹேண்டில் பருமே கொஞ்சம் வைடாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம லாங் ரைட்ஸாக இருக்கட்டும், சிட்டி ரைட்ஸாக இருக்கட்டும், ரெண்டுக்குமே காம்பாக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சீட் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் பீஸ் சீட் தான் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து டக் அண்ட் ரோல் ஸ்டைலில் இருக்கும். அதாவது ஓல்டு கிளாசிக் மோட்டர் சைக்கிள்லாம் இந்த மாதிரி சீட்ஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து குஷனிங்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ பெருசாக லாங் டிஸ்டன்ஸ் போகிற அளவுக்குலாம் பெருசாக எனக்கு தெரிஞ்சு இது அவ்வளோ அக்செப்டபுளான ஒரு பேடிங்லாம் வந்து இதில் இல்லை. பட் ஷார்ட் ரைட்ஸுக்கு ரொம்பவே பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ மற்றபடி பெருசாக எதுவும் கிடையாது. ஃப்ரண்ட்டில் வந்து LED ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துறாங்க. டெயில் லாம்ப்ஸ், இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக LED செட்டப்பில் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் வந்துட்டு UST4 கிடைக்குது. மோனோஷாக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துறாங்க. ஸோ வீல்ஸ் ரெண்டுமே 17 inch வீல்ஸ் தான் வந்து கிடைக்குது. 110 செக்ஷன் ஃப்ரண்ட் டயர்ஸும் 140 செக்ஷன் ரியர் டயர்ஸும் வந்து கிடைக்குது. அதே மாதிரி பிரேக்ஸ் பொறுத்தவரை ரெண்டுமே டியூவல் சேனல் ABS தான் வந்து கொடுக்குறாங்க. டிஸ்க் பிரேக்ஸ் தான். அதே மாதிரி ட்ராக்ஷன் கண்ட்ரோலும் இதில் வந்து கொடுத்துறாங்க. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் இது வந்து நெகட்டிவ் டிஸ்பிளே தான் வந்து இதில் வந்து கிடைக்குது நமக்கு. பட் ரொம்ப நீட்டாகவும் சிம்பிளாகவும் வந்து இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. என்ன கொஞ்சம் சின்னதாக கொடுத்துருக்காங்க டயல், மற்றபடி பெருசாக எதுவும் இல்லை. ஸோ இந்த ஸ்விட்ச் கியர் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எல்லாமே பெட்டராக இருக்குது. அதே மாதிரி இந்த டேங்க் வந்து ரொம்ப இந்த மோட்டர் சைக்கிளை பார்க்கும்போது ரொம்ப காம்பாக்டான சைஸில் இருக்குது. ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். பட் டேங்க் வந்து 10 liters ஆஃப் டேங்க் நார்மலாக ஒரு டைம் ஃபில் பண்ணோன்னா அட்லீஸ்ட் 450 to 500 kilometers வரைக்கும் தாராளமாக போகும். ஸோ இதே என்ஜின் கீழே பார்த்தோம்னா என்ஜின் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக்கில் தான் வருது. ஸோ நல்ல குவாலிட்டி ஆஃப் பிளாஸ்டிக் வந்து பயன்படுத்திருக்காங்க. இங்கே வந்து ரேடியேட்டருக்கு தனியாக அவங்க வந்து எந்த ஒரு கார்டுமே கொடுக்கல. அது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் சொல்லணும். அதே மாதிரி ஒயரிங்லாம் பார்க்குறோம். கம்ப்ளீட்டாக வெளியே அப்படியே தொங்குது இந்த மாதிரி ஒயரிங். நம்ம நார்மலாக R15 இருக்கட்டும், இல்லை MT-15 இருக்கட்டும், அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபேரிங்கு அப்புறம் இருக்கிறனால இந்த ஒயரிங்லாம் பெருசாக வெளியே தெரியாது. இதில் ஓப்பனாக எக்ஸ்போஸ்டாக நமக்கு தெரியுது. இந்த மோட்டர் சைக்கிள் மொத்தமாக 4 கலர்ஸில் வந்து கிடைக்குது. எனக்கு பிடிச்சது அந்த க்ரீன் கலரில் தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. கிரே, க்ரீனு, ரெட்டு, அப்புறம் ப்ளூ, மொத்தமாக 4 கலர்ஸில் வந்து கிடைக்குது. அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் வந்து க்ரீன் கலர் தான். ஸோ ரெட் கலர் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ எனக்கு க்ரீன் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ளஸ் அதுவும் இல்லாமல் வேரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மோட்டர் சைக்கிள் ஒரே வேரியன்ட்டில் தான் வருது. மோட்டர் சைக்கிளோட பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னன்னா ஸ்விட்ச் கியரில் இருக்க இந்த ஹாரனும் இண்டிகேட்டரும் தான். ட்ரெடிஷனல் மோட்டர் சைக்கிளில் ஹாரன் கீழே இண்டிகேட்டர் மேலே இருக்கும். ஆனால் இதில் அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. நமக்கு பழக இருக்க அட்லீஸ்ட் 1 வீக் ஆகுது. அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டிக்கணும். ரெண்டாவது பெரிய மைனஸ் என்னன்னா இதோட சீட் அண்ட் ரைடிங் பொசிஷன். சீட் பொறுத்த வரைக்கும் MT-15 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய சீட்டாக இருந்தாலும் குஷனிங் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஒரு ½ hour மேலே போனோம்னா அப்படியே ஹார்ட் ஆயிருது. கொஞ்சம் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குன்னு சொல்லலாம். அதே ரைடிங் பொசிஷன் பார்க்கும்போது ஃபுட் பெக்ஸ் பின்னாடி இருக்குது. லாங்கரான ஹெல்மெட் கொடுத்துருக்காங்க. ரிலாக்ஸ்டான பொசிஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் ஃப்ரண்ட் ட்ரெயினிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனாலேயே வந்து லாங் டிஸ்டன்ஸ் நம்ம ஓட்டணும்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஷார்ட்டர் ஹைவே டிரைவ்ஸ்க்கு தாராளமாக ஓட்டலாம். பைக் ரைடராவது பரவாயில்ல, முன்னாடி எப்படியாவது தொத்திக்கிட்டு உட்காந்துக்கலாம். ஆனால் பின்னாடி உட்காந்துருக்க பில்லியனுக்கு கிராப் ரயிலும் கிடையாது, சீட்டும் ரொம்ப சின்னது. ஸோ பவர்ஃபுல்லான இன்ஜின், ரொம்ப லைட் வெயிட்டான சேசிஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை அனுபவிக்கிறதுக்கான ஒரு சீட்டு அண்ட் சீட்டிங் பொசிஷன் கரெக்டாக இல்லை. ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, பெரிய அட்வான்டேஜ். ஆனால் அதுலேயும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன, பிளாஸ்டிக் குவாலிட்டி ரொம்ப ஆவரேஜாக இருக்குது. இந்த பெட்ரோல் டேங்கோட அவுட்டர் கொண்டு பிளாஸ்டிக் தான். அதோட இன்னொரு விஷயம் என்ன,
ரியர் வியூ மிரர் வந்துட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி பைக் லான்ச் பண்ணும்போது எப்படி இருந்தோ அதே மாதிரி இன்ன வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு சின்ன டிசைன் சேஞ்ச் பண்ணா பார்க்கறதுக்கு இன்னும் நல்லா அருமையா இருக்கும். ஸோ இந்த மோட்டார் சைக்கிளோட என்ஜின் பொறுத்த வரைக்கும் இதில் R15 இருக்க சேம் 150cc லிக்விட் கூல்ட் என்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க, ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ அது வந்து செக்மெண்ட்லேயே மோஸ்ட் பவர்ஃபுல், ஃபியூல் எஃபிஷியன்ட் அண்ட் சூப்பர் ஸ்மூத்தான ஒரு என்ஜின். ஸோ இது எமாவோட ஒரு மாஸ்டர் பீஸ்னே சொல்லலாம். ஸோ 150cc இந்த என்ஜினை அடிச்சுக்க ஆளே இல்லை. இன்னைக்கு மார்க்கெட்டில் அடிச்சுக்க ஆளே கிடையாது. இந்த ஒரு என்ஜின் போதும் யமகாவை நிற்க வைக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு தரமான என்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரிலையபிலிட்டி பொறுத்த வரைக்கும் சொல்லவே தேவையில்லை. டிப்பிக்கல் ஜாப்பனீஸ் ரிலையபிலிட்டி நமக்கு கிடைக்கும். அதுவும் இல்லாமல் 1 lakh கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் எந்த ஒரு மேஜர் பிரச்சனையே இல்லாமல் என்ஜின் ஜம்முன்னு ஓடும். ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இருந்தால் போதும், அதுக்கு மேலேயே நல்லா ஓடுற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இந்த என்ஜினுக்கு இருக்குது. ஸோ இப்போ நம்ம டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே வந்தோம்னா இனிஷியலாக வந்து இந்த என்ஜின் வந்து 4500 RPM எடுத்துக்கிட்டோம்னா 0 to 4500 RPMக்குள்ளே நமக்கு ஒரு காமன் ஈஸி ரிலாக்ஸ்டான ஒரு என்ஜின் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்குது. சிட்டி டிராஃபிக்கில் ரொம்ப ட்ராக்டபிளான ஒரு என்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. 4500 to 7000 RPM எடுத்துக்கிட்டோம்னா இந்த என்ஜின் வந்து நல்ல டெய்லி யூஸ்க்கு ரொம்பவே பெட்டராக வந்து இருக்குன்னு சொல்லலாம். பஞ்சியான பெர்ஃபார்மன்ஸுமே நமக்கு வந்து க்ளீனாக தெரியுது. 7000 RPM மேலே எடுத்துகிட்டு போனால் தான் இந்த என்ஜினோட பெரிய ஸ்பெஷாலிட்டி BBA, அதாவது வேரியபிள் வால்வ் ஆக்சுவேஷன் சொல்லப்படுற யமஹாவோட ஒரு வால்வ் டெக்னாலஜி வந்து இதில் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இதில் வந்து 2 வால்வ் கொடுத்துருக்காங்க, ஒன்று சின்ன வால்வ், ஒன்று பெரிய வால்வ். ஸோ அந்த பெரிய வால்வ் வந்து 7000 RPM தாண்டிடுச்சுன்னா பெரிய வால்வ் வந்து பயன்பட ஆரம்பிச்சிடும். இதனால் நமக்கு பெர்ஃபார்மன்ஸு பக்காவாக இருக்கும். ஸோ இதோட டாப் ரேஞ்ச் பற்றி இது 150cc பெட்டரான டாப் ரேஞ்ச் இந்த மோட்டர் சைக்கிள் தான் இருக்குது. 130க்கு மேலே அசால்ட்டாக போகும் அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸு 150cc எந்த பைக்குமே கிடையாது. இந்த பைக்கை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். சும்மா தட்டி திருப்பிடலாம் அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ஒரு பைக் தான். அவ்வளோ ஏன் இது ஒரு பார்க்குறதுக்கு ரெட்ரோ கிளாசிக் பைக்குன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இதுவே 130க்கு மேலே போகும்னா யார் நம்பவா? ஸோ அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ஒரு என்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு புல்லட் ப்ரூஃப் என்ஜின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்தியாவில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரிலையபிள் என்ஜின்ஸ் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இதில் மேலே வந்துட்டு நமக்கு உட்காரதை பார்க்கும்போது இதில் வந்து டிரைவிங் ட்ரையாங்கிள் வந்துட்டு அந்த MT-15 வர மாதிரி அதுக்கு சிமிலரான ஒரு டிரைவிங் பொசிஷன் தான் இருக்குது. ஸோ உட்காந்து பார்க்கும்போது நமக்கு ஃபுட் பேக்ஸ் பின்னாடி வந்துருது. வைடான ஹேண்டில் பார் கொடுத்துறாங்க. கொஞ்சம் ஃப்ரண்ட் லீனிங் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக கொடுத்துருந்தா ஹைவே க்ரூசிங்க்கு ரொம்பவே பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அது வந்து இந்த மோட்டர் சைக்கிள் வந்து பேசிக்காக பார்த்தோன்னா ஒரு கம்யூட்டர் அண்ட் ஷார்ட் ஹைவே ரைட்ஸ்க்கு ரொம்பவே பெட்டராக இருக்கும். அதுவும் இல்லாமல் இதில் சீட் வந்துட்டு ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்னு நான் சொல்லுவேன். ஸோ சீட் வந்துட்டு அவ்வளோவா வந்து ஒரு குஷன் ஃபீலிங் வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஒரு ½ hour ஓட்டினாலே ரொம்ப ஹார்டாக இருக்க ஒரு ஃபீலிங் வந்து கிடைக்குது. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையே. நம்ம ஷார்ட் ஹைவே ரைட்ஸ் போகணுங்கிறதுக்கு முக்கியமான காரணம் உங்கள் சீட் தான். சீட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்து கொஞ்சம் குஷனிங்கோட பேடிங் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும்னு நான் சொல்லுவேன். ஸோ சஸ்பென்ஷன் பொறுத்தவரை இதில் கொடுத்துருக்க சஸ்பென்ஷன் ரெண்டுமே நல்லா ஸ்மூத்தான ஒரு சஸ்பென்ஷன் வந்து இருக்குது. அதாவது நம்ம சிட்டி கம்யூனிட்டிங்க்கு ரொம்பவே பெட்டராக இருக்குது. ஹைவேக்கு சூப்பரான ஒரு சஸ்பென்ஷனு. ஸோ நம்ம ஊர் ரோட் கண்டிஷனுக்கு பம்பியாக இருக்கும். ஸோ அந்த ரோட் கண்டிஷனுக்கு போதுமான அளவு ஷாக்ஸ் அப்சர்வ் பண்ணிக்குது. பட் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக கொடுத்துருந்தா இன்னும் ரொம்ப ஸ்மூத்தாக இருந்திருக்கும்னு நான் நினைப்பேன். ஆனால் சஸ்பென்ஷன் ரொம்பவே பேலன்ஸ்டாக வந்து இருக்குது. ஸ்டிப் அது R15 கம்பேர் பண்ணும்போது இது வந்து சாஃப்ட்வேர் சைடில் தான் இருக்குது. பட் இன்னும் சாஃப்டாக பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஃபீலிங்காக இருக்குது. அதே மாதிரி இதில் கியர் பாக்ஸ் வந்து ரொம்ப சிட்டியில் ட்ராக்டபிளாகவும் ஹைவே பெர்ஃபார்மன்ஸ் ஈக்குவலாக வெல் பேலன்ஸ்டான கியர் ரேஷியோவில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 4 கியர்ஸ் வந்து நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு ரொம்ப ட்ராக்டபிளாக அடிக்கடி கியர் சேஞ்சஸ்லாம் பண்ண தேவையில்லாத அளவுக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதே 5th and 6th கியர் பார்த்தோம்னா ஹைவே க்ரூசிங்க்கு ரொம்ப பெட்டராக இருக்கும். குறிப்பாக அந்த 6th கியர் தான் 7000 RPM போயிட்டோம்னா பெர்ஃபார்மன்ஸை தட்டி திருப்பிடலாம். அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த மோட்டார் சைக்கிள் வந்து கொடுக்கும். பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அடிக்வேட்டான ப்ரிடிக்டிபிளான ஒரு பிரேக்கிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 150cc போதுமான அளவு பிரேக்கிங் வந்து இருக்குது. அதோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் வந்து இதோட வெயிட் தான் 137 kg. இந்த சேசி பற்றி சொல்லணும்னா ரொம்ப ரிஜிடான ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு சேசி வந்து கொடுத்துருக்காங்க. ஹைவே ஸ்டெபிலிட்டி எக்ஸ்ட்ராடனரி அண்ட் இது வந்து ஃபேரிங் இல்லாதனால நமக்கு வந்து கொஞ்சம் விண்ட் பிளாஸ்ட் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து நமக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் பெருசாக R15 கிடைக்கிற அளவு கிடைக்காது. பட் இருந்தாலுமே இது பெர்ஃபார்மன்ஸ் அருமையான ஹைவே பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு கிடைக்கும். நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டுறோம்னா நம்ம திருப்புறதா இருக்கட்டும் இல்லை மேனுவர் பண்ணுறதா இருக்கட்டும் ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு மோட்டர் சைக்கிள். இதோட வெயிட் வந்து 137 kg ஏற்கனவே சொல்லியிருந்தேன். MT-15 4 kg கம்மியாக வந்து பண்ணியிருக்காங்க. என்ன ஒரு விஷயம்னா அந்த வெயிட் லெஸ்லேயும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா அவங்க கொடுத்துருக்க பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஆவரேஜ் குவாலிட்டியாக தான் இருக்குது. ஸோ அது அமுத்துனா அப்படியே உள்ள போகுது. சுற்றி பெட்ரோல் டேங்கோட அவுட்டர் ஃப்ரேம் பார்த்தோம்னா கம்ப்ளீட் பிளாஸ்டிக் தான். மேலே முதற்கொண்டு கம்ப்ளீட் பிளாஸ்டிக் தான். ஸோ இதில் வந்துட்டு கொஞ்சம் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பெயிண்ட் ஸ்கீம்லாம் பார்க்கும்போது ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. பட் இந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷ் பிளாஸ்டிக்ல இன்னும் கொஞ்சம் பெட்டராக யூஸ் பண்ணியிருக்கலாமோ. அவங்க வந்து வெயிட் கம்மி பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஆவரேஜான பிளாஸ்டிக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டைலிங் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு ரெட்ரோ மாடர்ன் லுக்கில் வந்து ஒரு நீட்டான ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹண்டர் டேரக்ட் காம்படிட்டர்னு பார்த்தோம்னா ஹண்டர் தான். ஸோ 150cc 137 kg, அது வந்து 350cc 180 kg. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் கம்பேர் பண்ணோம்னா இதுதான் வந்து 11 செகண்ட்ஸில் வந்து 0 to 100 டச் பண்ணுது. ஹண்ட்ரட் வந்து 15 செகண்ட்ஸ் ஆகுது 100 டச் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி நம்ம சிட்டிக்குள்ள ஓட்டுறதா இருக்கட்டும் இல்லை ஹைவே ரைடிங்காக இருக்கட்டும் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும்
நமக்கு சிட்டி கம்யூட்டிங் கார் ரொம்ப லைட் வெயிட்டில் ஈஸியாக மேனுவர் பண்ணுறது, வண்டியை ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு வெளியே எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மோட்டார் சைக்கிளில் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ நானே ஓட்டும்போது என்ன ஃபீல் பண்ணேன்னா, என்னோட அடுத்த மோட்டார் சைக்கிள் கண்டிப்பாக இதுதான் அப்படின்ற அளவுக்கு நான் யோசிச்சு வச்சுட்டேன். ஏன்னா அது ஓட்டின எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ அருமையாக இருந்தது. இதோட என்ஜின் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பார்ட். எந்த என்ஜின் இதோட கம்பேர் பண்ண முடியும்? ஈவன் ஹோண்டாவே வந்து இதுக்கு கீழே தான். அந்த அளவு ஒரு ரிலையபிளான ஒரு சூப்பர் ஸ்மூத்தான பெர்ஃபார்மன்ஸ் அடிச்சு தள்ளிடலாம் அந்த மாதிரி ஒரு என்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மோட்டார் சைக்கிளை ஓட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மோட்டார் சைக்கிள் தான் எடுக்கணும்னு அந்த அளவுக்கு ஒரு மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த மோட்டார் சைக்கிள் பிரைசிங் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1.49 லேக்ல வந்து பிரைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரே வேரியன்ட் தான் இருக்குது. ஸோ இந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டி பாருங்க, இப்படி கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இதே நல்ல ஒரு நெக்ஸ்ட் டைம் சந்திப்போம். Until then, bye from Kapil Murugesh.